இந்த உலகத்தில் மாபெரும் போராட்டம் நடப்பதால் நமக்கு பலவிதமான எதிர்நிலைகள் வரத்தான் செய்யும். ஆனால் எல்லா எதிர்நிலைகளிலும் விசுவாசமுடையவர்களாக நாம் வாழ்கிறோமா என்கிற கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். எல்லாம் நமக்கு வசதியாக இருக்கும்போது நான் தேவனை நம்புகிறேன் என்று சொல்வது எளிது. ஆனால் அது நிமித்தம் உயிருக்கு ஆபத்து வரும்போது தேவனை நம்புகிறேன் என்று சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள். எங்களுக்கு சத்தியத்தையும் பரிபூரண சமாதானத்தையும் வெளிப்படுத்துகிற தேவனே, சீர்திருத்தவாதிகளுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி அதை கடைப்பிடித்த அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தை கொடுத்தவரே, உமது சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள இப்பொழுது உதவ வேண்டுமாய் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமேன். ஜான் டபிள்யூ கார்னர் என்பவர் காமன் காஸ் என்னும் ஒரு அமைப்பை அமெரிக்காவிலே நிறுவினவர். அந்த அமைப்பின் வேலையினாலே அமெரிக்க கட்சிகளில், அந்த கட்சிகள் நடத்திய அரசியலில் பல முக்கிய மாற்றங்கள் ஏற்பட்டன. மக்கள் தங்களால் இயன்ற நல்ல மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவார். அந்த மாற்றம் அவர்களிலும் நடக்க வேண்டும், மற்றவர்களிலும் நடக்க வேண்டும். அவர் ஒரு முதியவரை பற்றி இவ்வாறு கூறுவார். புதிதாக பார்க்கிற ஒவ்வொருவரிடமும் நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று அவர் கேட்க மாட்டாராம். நீங்கள் நம்புகிற ஒன்றில் நீங்கள் பெருமைப்படும்படி என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்பாராம். அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் என்பதைத்தான் கேட்கிறார். ஆனால் உங்களுடைய வேலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், என்ன நம்புகிறீர்கள், உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன நம்புகிறீர்கள், உங்களுடைய நம்பிக்கை நிமித்தமாக நீங்கள் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு ஏதாவது செய்கிறீர்களா என்பதுதான் அந்த கேள்வியின் நோக்கம். பலருக்கு தங்களுடைய செல்வத்தின் மேலே பெருமை இருக்கும், குடும்ப பெயரின் மேலே பெருமை இருக்கும், தாங்கள் இருக்கிற உயர்ந்த வேலையின் மேலே பெருமை இருக்கும், தங்கள் படிப்பை குறித்து பெருமை இருக்கும், தங்கள் பதவியை குறித்து பெருமை இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கேள்வி கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்கும், பிரச்சனையும் உண்டாக்கும். சிலர் நல்ல பதில்களை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு அன்பான தாயார், நான் என் 3 குழந்தைகளை நன்றாக வளர்க்கிறேன் என்று சொன்னாராம். குழந்தைகளை வளர்ப்பது ஒன்று, நன்றாக வளர்ப்பது வேறொன்று. நன்றாக வளர்ப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். தச்சர் ஒருவர், நான் தரமான மரஜாமான்களை செய்கிறேன் என்று சொன்னாராம். நாற்காலி வேண்டுமென்றால் ஏதோ ஒரு நாற்காலியை செய்து கொடுக்கலாம், ஆனால் இது போன்ற நாற்காலியை வேறு எவரும் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செய்வதுதான் அந்த தச்சருக்கு பெருமை. நான் ஒரு புத்தக கடை வைத்திருக்கிறேன், மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தேவையான புத்தகங்களுக்காக அவர்கள் வேறு எங்கும் அலைய தேவையில்லை என்று புத்தக கடை வைத்திருந்த ஒரு பெண்மணி சொன்னாராம். அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் என்பதில் எனக்கு கவலை இல்லை என்று அந்த முதியோர் சொல்லுவார். அவருடைய மனதிலே இந்த எண்ணத்தை நான் விதைக்க விரும்புகிறேன். ஆம், நாம் என்ன செய்தாலும் அதற்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்க வேண்டும். அந்த நோக்கம் மிகவும் முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கைக்கு வேதாகமம் ஒரு நோக்கத்தை தருகிறது. வேதாகமத்தை எழுத தூண்டியவர் தேவன் என்பதனாலே வேதாகமம் தருகிற நோக்கம் உண்மையிலேயே நல்ல நோக்கமாகத்தான் இருக்க முடியும். சீர்திருத்தவாதிகள் தங்கள் வாழ்க்கையை எப்படிப்பட்ட நோக்கத்தோடு நடத்தினார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். சீர்திருத்தவாதிகளிடம் காணப்பட்ட ஒரு விஷயம் இந்த நூற்றாண்டு மக்களிடத்திலும் காணப்பட வேண்டும். நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த விஷயம் தேவையானது. அந்த விஷயம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தோடு வாழ்வது. தாங்கள் என்ன நம்பினார்களோ அதன்படி அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். வெறுமையான வாழ்க்கை என்னும் தன்னுடைய புத்தகத்தில்
புகழ்பெற்ற அமெரிக்க உளவியலர் பிலிப் குஷ்மன் இவ்வாறு சொல்கிறார்: நோக்கமற்றவர்களுக்கு ஆழமான நம்பிக்கை இருக்காது, முக்கியமான விஷயங்களில் பற்று இருக்காது, மறிக்கவும் தயாராக இருக்கிற அளவுக்கு முக்கியமாக எதையும் நினைக்க மாட்டார்கள். அதனால் அவருடைய வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்காது. நம்முடைய வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு நல்ல நோக்கம் நிச்சயமாக இருந்தாக வேண்டும். இதை யோசிக்கிற எல்லோருமே கண்டுகொள்கிறார்கள். சரியான நோக்கத்திற்கு அடிப்படை வேதாகமமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய எண்ணங்கள் வேதாகமத்தில் காணப்படுகின்றன. அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் புரிந்து கொள்ளும்போது நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கிற இந்த மாபெரும் போராட்டத்தில் நாம் வெற்றி பெற முடியும். இறுதியிலே ஒரு நெருக்கடி வரப்போகிறது. அந்த நெருக்கடிக்கு நாம் ஆயத்தமாகவும் இருக்க முடியும். சங்கீதக்காரனின் நோக்கம் எதுவாக இருந்தது என்று பார்ப்போமா? சங்கீதம் 119:11 இவ்வாறு சொல்கிறது: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். சிலர் உங்களுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால் பரலோகம் செல்வது என்று சொல்வார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆசையிலே அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதை பார்க்க முடியாது. பரலோகத்தில் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்களோ அதுபோன்று வாழ வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாது. பரலோகத்திற்கு செல்ல விரும்புகிறவர்கள் தேவனோடு சரியான உறவு உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த எண்ணம் நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக மாறும். பரலோகத்தில் நம்மோடு வாழப்போகிற மனிதர்கள் யார் யார் என்று நமக்கு தெரியாது. நாம் நம்முடைய எதிரியாக நினைக்கிற ஒரு மனிதரோடு கூட நாம் வாழ வேண்டியது இருக்கலாம். பரலோகத்திலே அவரோடு கூட நாம் வாழப்போகிறோம் என்கிற எண்ணம் நம்மை மாற்ற வேண்டும். அவரோடு நல்ல உறவில் இருப்பதற்கு நாம் எப்பொழுதும் முயற்சி செய்ய வேண்டும். பாவம் என்பது அன்பு இல்லாமை தானே. பாவம் செய்யாதபடிக்கு என்றால் அன்பு காட்ட வேண்டும் என்றுதானே அர்த்தம். அன்பு காட்டுகிறவர்களாக நாம் மாறியாக வேண்டும். தேவனுடைய வார்த்தை மாத்திரமே நமக்கு நல்ல நோக்கத்தை தர முடியும். எனவே தேவனுடைய வார்த்தையை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை குறித்தும் இந்த சங்கீதத்தை எழுதியவர் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட எண்ணம் சீர்திருத்தவாதிகளுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட மனநிலையில் வேதாகமத்தை நாம் பார்க்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். 103ஆம் வசனத்தில் அவர் எழுதுகிறார்: உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு இனிமையானவைகள், என் நாவுக்கு இனிமையானவைகள். பேசுவதற்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும். நமக்கு வேதாகமம் அப்படி இருக்கிறதா? ஏராளமான செல்வத்தை ஒருவன் கண்டுபிடித்தால் அவனுக்கு எப்படிப்பட்ட மகிழ்ச்சி வருமோ அப்படிப்பட்ட மகிழ்ச்சி தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது எனக்கு வருகிறது என்று 162ஆம் வசனத்தில் சொல்கிறார். அந்த அளவிற்கு இந்த வசனத்தை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் நம்மை புதிதாக பிறக்க வைக்கிறது. தேவவசனம் அழிவில்லாத வித்து என்று சொல்கிறார். அழிவில்லாத வித்தாகிய அது நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்கிறது. அந்த வேதவசனத்தோடு நாம் எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் யோசித்து பார்க்க வேண்டும். சீர்திருத்தவாதிகளுடைய விசுவாசத்திற்கு அடிப்படையாக வேதாகமம் இருந்தது. ஒவ்வொரு பக்கமாக வாசித்து அதன் வாக்குறுதிகளை புரிந்து கொண்டும் போது அவர்களுடைய விசுவாசம் பலப்பட்டது. அவர்கள் புது மனிதர்கள் ஆனார்கள். நாமும் அதுபோல வேதவசனத்தை வாசித்தால் நம்முடைய வாழ்க்கை மாறும்.
ஒவ்வொரு பாவமாக மாறி அன்புள்ளவர்களாக நாம் மாறுவோம். அதனால் இதுவரை ஒருவேளை நீங்கள் வேத வாக்கியங்களை உட்கார்ந்து வாசிப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளாவிட்டால் இன்றிலிருந்து அதை செய்வதற்கு தீர்மானியுங்கள். வேத வாக்கியங்கள் எந்தெந்த வழிகளில் நம்மை தாங்குகின்றன என்று பாடப்புத்தகத்தில் போதர் மார்க் ஃபின்லே குறிப்பிடுகிறார். வேதாகமம் துக்கத்தில் மகிழ்ச்சியை தருகிறது, அதைரியத்தில் நம்பிக்கையை தருகிறது, இருளில் வெளிச்சம் தருகிறது, குழப்பத்தில் வழிகாட்டுகிறது, செய்வதறியாத நிலையில் நமக்கு மனதில் ஒரு தெம்பை, உறுதியை தருகிறது. நாம் பலவீனமாக இருக்கும்போது அது நம்மை பலப்படுத்துகிறது. அறியாமை உள்ளவர்களாக இருந்தால் அது நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது. அதனால் இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும், விசுவாசத்தோடு அவற்றை நாம் நம்ப வேண்டும். முதலில் வேதாகமத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜான் விக்லிஃப் விசாரிக்கப்பட்டார். இவர் லத்தீனில் இருந்து வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். விசாரித்தவர்களிடம் அவர் சொன்னார், நீங்கள் யாரிடம் போட்டி போடுவதாக நினைக்கிறீர்கள்? கல்லறையின் விளிம்பில் நிற்கிற ஒரு முதியவனிடமா? இல்லை, சத்தியத்துடன் போராடுகிறீர்கள். உங்களை விட பலம் வாய்ந்த சத்தியத்துடன் போராடுகிறீர்கள். உங்களை மேற்கொள்ளுகிற சத்தியத்துடன் போராடுகிறீர்கள். ஆம், நம்மோடு மக்கள் போராடுவதில்லை, நம்மில் இருக்கிற சத்தியத்தோடு அவர்கள் போராடுகிறார்கள். சத்தியத்தை நாம் நம்பினால் தேவன் நல்லவர் என்பதையும், மனிதர்கள் எல்லோரும் நல்லவர்கள் இல்லை, ஆனாலும் அவர்களை நேசிக்க வேண்டும் என்கிற உண்மையையும் நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் நமக்கு வருகிற மாபெரும் போராட்டத்தில் சாத்தானை வெல்லுகிறவர்களாக நாம் இருக்க முடியும். தேவன் நல்லவர் இல்லை, நீங்கள் நல்லவர் என்றுதானே நம்முடைய மனதிலே அவன் விதை விதைக்க பார்க்கிறான். அதற்கு இடம் கொடுக்காமல் நாம் இருக்க வேண்டியது அவசியம். ஜான் விக்லிஃப், வில்லியம் டிண்டேல் போன்ற சீர்திருத்தவாதிகள் இந்த தேவனுடைய வார்த்தையை தங்கள் சந்ததிகளுக்கும் கொடுக்க ஆசைப்பட்டார்கள். சந்ததிகளுக்கு தெரிந்த மொழியிலே அதை மொழிபெயர்த்து கொடுப்பதற்கு ஆசைப்பட்டார்கள். பிரசங்க மேடையில் இருந்து பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் தவறான வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணி வந்ததுனால எது சரி என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒவ்வொருவரும் வேதாகமத்தை வாசித்து பழக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதற்காக தாங்கள் பேசுகிற மொழிகளில் அந்த வார்த்தைகளை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார்கள். மற்றவர்களில் நித்தியத்திற்கு ஏதுவான மாற்றத்தை நாம் உண்டு பண்ணினால் தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் என்பதை வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். தானியேல் 12:3 வாசிக்கிறோம். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அவருடைய வெளிச்சம் முடிவதே இல்லை. என்றென்றைக்கும் என்று சொன்னாலே போதும், ஆனால் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்று ஆண்டவர் சொல்கிறார். மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற வேலையை நாம் செய்தால் நாம் என்றென்றைக்கும் பிரகாசிப்போம். வெளிப்படுத்தல் 14:13 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள், அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பெற்றுகிறார். ஜான் வெஸ்லி, வில்லியம் டிண்டேல் போன்றவர்கள் மறைத்தாலும் அவர்கள் செய்த கிரியைகள் தொடர்ந்து இந்த பூமியில் செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆவியானவர் ஆம் என்று சொல்கிறார். அவர்கள் இளைப்பாறுகிறார்கள், ஆனால்
அவருடைய கிரியைகள் இன்றும் மக்களுக்கு பலன் தந்து வருகின்றன. பவுல் அப்போஸ்தலன், வில்லியம் டிண்டேல் போன்றோர் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நாம் கண்டுகொள்ள முடியும். பவுல் சொல்கிறார், சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். தேவன் அன்புள்ளவர் என்று வெளிப்படுத்துகிற பல கொள்கைகள் இருக்கின்றன. அந்த கொள்கைகளை திரித்து மாற்றி தங்களுக்கு வசதியாக அக்காலத்து போதகர்கள் மாற்றினார்கள். எல்லா காலங்களிலும் அதை செய்துதான் வருகிறார்கள். அதற்கு விரோதமாக நாங்கள் எதையும் செய்ய முடியாது. சத்தியம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நாங்கள் நம்ப முடியும், அதைத்தான் நாங்கள் பிரசங்கிக்க முடியும், அதைத்தான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்த முடியும் என்று பவுல் சொல்கிறார். வில்லியம் டிண்டேலும் அப்படித்தான், மற்ற சீர்திருத்தவாதிகளும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தினாலே தேவனுடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள். வில்லியம் டிண்டேல் வேதாகமத்தை மூல மொழிகளில் இருந்து மொழிபெயர்த்தார். பழைய ஏற்பாட்டை எபிரேய மொழியிலிருந்தும் புதிய ஏற்பாட்டை கிரேக்க மொழியிலிருந்தும் மொழிபெயர்த்தார். ஜான் விக்லிஃப் லத்தீன் மொழியிலிருந்து மொழிபெயர்த்திருந்தார். வில்லியம் டிண்டேல் வேதாகமத்தை மொழிபெயர்த்தது நிமித்தம் அவரை கொலை செய்தார்கள். கொலை களத்தில் வில்லியம் டிண்டேல் ஒரு ஜெபம் செய்தார், தேவனே இங்கிலாந்து மன்னரின் கண்களை திறந்தார்களும். அவர் ஜெபித்த அடுத்த நூற்றாண்டில் ஆங்கில வேதாகமத்தை உருவாக்குமாறு இங்கிலாந்தின் மன்னர் ஜேம்ஸ் கட்டளையிட்டார். 1604 ஆண்டிலே அதற்கான ஏற்பாடுகளை செய்தார். 1611 ஆண்டிலே அந்த வேதாகமம் வெளியிடப்பட்டது. அந்த வேதாகமத்தில் வில்லியம் டிண்டேலின் மொழிபெயர்ப்பில் 80% அப்படியே ஏற்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் 76%, புதிய ஏற்பாட்டில் 83% டிண்டேலின் மொழிபெயர்ப்பை தழுவி எழுதப்பட்டிருப்பதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அவருடைய கிரியைகள் அவருடைய மரணத்திற்கு பின்பும் தொடர்ந்தன. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற செயல்கள் நாம் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு நன்மையை செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நாம் ஆவியானவரால் பிரகாசமடைய வேண்டும். ஆவியானவர் நம்மை தொட்டு நம்முடைய மனதை பிரகாசிப்பித்து சத்தியத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய வழியிலே நடத்த வேண்டும். வசனங்களுக்கு நாம் விளக்கம் காண்கிற போது நாம் மனதில் என்ன உண்மையை நினைக்க வேண்டும்? வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராது என்று பேதுரு சொல்கிறார். இதை நாம் நினைக்க வேண்டும். தீர்க்க தரிசனத்திற்கு அது சொல்லப்பட்டிருக்கபடியே வார்த்தைக்கு வார்த்தை நாம் யோசிக்க முடியாது. அந்த வார்த்தைகளுக்கு வேறே அர்த்தம் இருக்கும். அது சுய தோற்றமான பொருளில் இருக்காது. ஏனென்றால் தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. எனவே நம்முடைய யோசனைகள், நம்முடைய ஞானத்தை மாத்திரம் வைத்து அதை படித்தால் அதை விளங்கிக் கொள்ள முடியாது. மனுஷருடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை என்றால் யாரால் இது உண்டானது? தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். எனவே ஆவியானவருடைய உதவி இருந்தால்தான் இந்த வசனங்களை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். வேதாகம எழுத்தாளர்களை ஏவிய அதே பரிசுத்த ஆவியானவர் தான் அவற்றை வாசிக்கும் போது நம்மை வழிநடத்தவும் செய்கிறார். அந்த வழிநடத்துதலுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அவர் மாத்திரமே தெய்வீக சத்தியத்தின் தெய்வீக வியாக்கியானர். அவருடைய வியாக்கியானம்தான் நமக்கு நிச்சயமாகவே நன்மை தரக்கூடிய. இன்னார் இப்படி சொல்லுகிறார்கள், இன்னார் இப்படி சொல்லுகிறார்கள் என்று நாம் நினைத்து நம்மை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. அவர்கள் சொன்னது கூட நாம் நினைக்கிற அர்த்தத்தில் இல்லாமல் வேறே அர்த்தத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பல சமயங்களில் வார்த்தைகளை வாசிக்கிறவர்கள்
தங்கள் விருப்பப்படி அர்த்தம் எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால் வேதாகமத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் தேவனிடத்தில் நம்மை முற்றிலும் ஒப்படைத்து ஆவியானவரின் வழிநடத்துதலை தேட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைத்து பாருங்கள். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொன்னார். வெறுமனே பரிசுத்த ஆவி என்று சொல்லாமல் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே என்று இயேசு சொன்னார். வேத வசனங்களை தேவன் நமக்கு போதிக்கும் போது நமக்கு பெருமை வராது, தேறுதல் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும். அதனால்தான் அந்த வசனங்களை அவர் நமக்கு போதிப்பார், நினைப்பூட்டுவார் என்று சொல்லும்போது தேற்றரவாளன் என்று இயேசுவானவர் சொன்னார். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். நாம் என்னென்ன உபதேசங்களை சொல்லுகிறோமோ அந்த உபதேசங்கள் அனைத்திலும் சத்தியமாகிய இயேசுவை பார்ப்பதற்கு அவர் நம்மை நடத்துவார். இயேசுவின் மூலமாக தேவனுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை கற்றுக்கொள்ளாத எவரும் வேதாகம உபதேசங்களை புரிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொரு உபதேசத்திலும் நான் இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டவர் தான் தேவன் என்பதனால நாம் தேவனை பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட வழிநடத்துதல் நமக்கு இருக்கிறதா? வெறுமனே அவற்றை கொள்கைகளாக நாம் பார்க்கிறோமா? தகவல்களாக பார்க்கிறோமா? அல்லது அந்த கொள்கைகளிலே தேவனை நாம் பார்க்கிறோமா? ஆவியானவரை பற்றி இயேசு இப்படி சொல்லுகிறார், அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாமும் கூட சுயமாய் பேசக்கூடாது. ஆவியானவர் தாமே எப்படி பேசுகிறார்? தம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்கள் உங்களுக்கு அறிவிப்பார். கிறிஸ்து என்ன சொல்ல விரும்புகிறாரோ, பிதா என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை அவர் சொல்லுவார். 3 பேருடைய சிந்தனைகளும் 3 பேருடைய எண்ணங்களும் ஒன்றாகத்தான் இருக்கின்றன. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் என்று ஏன் இயேசு சொல்லுகிறார்? வேத வசனங்களை நாம் நம்முடைய சுயமாய் பேசக்கூடாது. நம்முடைய விருப்பப்படி அதற்கு அர்த்தம் காண்பதற்கு முயற்சிக்கக்கூடாது. வேத வசனங்களை வளைத்து திரித்து என்னுடைய கருத்தை அதற்குள்ளாக நான் புகுத்தக்கூடாது. தேவன் என்ன சொல்கிறாரோ அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக பல்கலைக்கழக நூலகத்தில் வேதாகமத்தை மார்ட்டின் லூத்தர் பார்த்தாராம். அப்படி ஒரு புத்தகம் இருப்பதாக அதற்கு முன் அவருக்கு தெரியாதாம். மிகுந்த மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு அதிகாரமாக ஒவ்வொரு வசனமாக வாசித்தாராம். பாரம்பரியத்தால் மறைக்கப்பட்டிருந்த சத்தியங்கள் அந்த பரிசுத்த புத்தகங்களில் தெளிவான போது ஆவியானவருடைய வழி நடத்துவதிலே அவர் உணர்ந்து அவர் சொன்னார், ஓ, இப்படி ஒரு புத்தகம் எனக்கு சொந்தமாக இருந்தால் நன்றாக இருக்குங்க. இன்றைக்கு நம்முடைய கையில் அந்த புத்தகம் இருக்கிறது. ஆனால் தேவன் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை நாம் புரிந்திருக்கிறோமோ என்று யோசித்து பாருங்கள். ஜான் நாக்ஸ் என்கிற சீர்திருத்தவாதியை விசாரித்த போது ஸ்காட்லாந்தின் ராணி மேரி ஒரு கேள்வியை கேட்டார். நீங்கள் ஒரு விதத்தில் அர்த்தம் சொல்லுகிறீர்கள், அவர்கள் ஒரு விதத்தில் பேசுகிறார்கள், நான் யாரை நம்புவது என்று ராணி கேட்டபோது ஜான் நாக்ஸ் சொன்னார், தமது வார்த்தை மூலமாக தெளிவாக பேசுகிற தேவனை நீங்கள் நம்பலாம். அந்த வசனம் போதிப்பதற்கு அதிகமாக நீங்கள் எவரையும் நம்ப வேண்டியது இல்லை. தேவ வார்த்தை தன்னில் தானே தெளிவுள்ளது. ஓரிடத்தில் அது விளங்க கடினமாக தெரிந்தார். தமக்குள் எந்த மாறுபாடும் இல்லாத ஆவியானவர் வேறு இடங்களில் அதை தெளிவாக விளக்குகிறார். பிடிவாதமாக அறியாமையில் இருப்பவர்கள் தவிர வேறொருவருக்கும் அவற்றில் சந்தேகம் இல்லாது என்று கூறினார். வேத வசனத்தை நாம் முழுவதுமாக நம்பி செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதாகமத்தை நாம் நம்பும்போது கிறிஸ்து மட்டுமே, கிருபை மட்டுமே என்று வேதாகமம் வலியுறுத்துவதை நாம் அறிந்து கொள்ளலாம்.
அவர் மாத்திரமே ரட்சிப்பிற்கான ஆதாரம் என்பதை லூதரும் சீர்திருத்தவாதிகளும் கண்டுகொண்டார்கள். அதை கண்டுகொண்ட பிறகுதான் கிறிஸ்துவின் இரட்சணிய கிருபை குறித்து அவர்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். ரட்சிப்பானது பாதி மனிதர்களின் வேலையாலும் பாதி தேவனுடைய வேலையாலும் கிடைப்பதாக அக்காலத்தில் சபை தலைவர்கள் போதித்து வந்தார்கள். எல்லா மனிதர்களுக்கும் கிறிஸ்துவின் சிலுவை மரணம் போதுமானது என்பதை லூதர் கண்டுகொண்டார். கிறிஸ்து நடத்தப்பட வேண்டிய விதத்தில் நாம் நடத்தப்பட வேண்டிய விதத்தில் கிறிஸ்து நடத்தப்பட்டார் என்பதை புரிந்து கொண்ட போது அவருடைய சந்தோஷம் அவ்வளவு பெரியதாக இருந்தது. நம்முடைய ரட்சிப்புக்கு கிறிஸ்துவின் மரணத்தை தவிர வேறு எதுவும் தேவையில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ரட்சிப்பின் திட்டத்தை பற்றி எபேசியரிலும் ரோமரிலும் தெளிவாக ஒரு கருத்தை பவுல் பதிவு செய்திருக்கிறார். பவுல் மூலமாக தேவன் சொன்ன இந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ரட்சிப்பு இலவசம். நம்முடைய கிரியைகள் மூலமாக அவற்றை நாம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய கிருபையினாலே இதை பெற்றுக்கொள்கிறோம். எபேசியர்கள் அவர் சொல்வதை பாருங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. எவ்வளவு தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் மனிதனுடைய பெருமை நான் ஏதாவது செய்தாக வேண்டும் என்றுதான் சொல்ல ஆசைப்படுகிறது. அவரை முற்றிலுமாக நம்புவதற்கு அது ஆயத்தமாக இல்லை. நாம் ரட்சிப்பை சம்பாதிக்க முடியாது என்பதுதான் சுவிசேஷம் சொல்லுகிற முக்கிய செய்தி. இது நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ரட்சிப்பு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஈவு. நியாயப்படி நாம் தண்டிக்கப்பட வேண்டும், அதுதான் நியாயம். கிருபை என்பது அநியாயம். ஆம், தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றவாளியை அவனுக்கு தண்டனை கொடுக்காமல் விடுதலை செய்தால் அது அநியாயம்தானே. ஆனால் அதுதான் கிருபை. நியாயத்தையும் கிருபையையும் ஒரே சமயத்தில் எவ்வாறு காப்பாற்ற முடியும்? ஒன்று நாம் நியாயமாக நடக்க வேண்டும், அப்படியானால் தண்டனை கொடுக்க வேண்டும், அல்லது கிருபையாக இருக்க வேண்டும், அது அநியாயமாக இருக்கும். இந்த இரண்டு தன்மையும் உடையவராக தேவன் இருக்கிறதுனால நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் அடைந்தார். நம்முடைய பரிபூர்ணமற்ற வாழ்க்கைக்கு பதிலாக கிறிஸ்துவின் பரிபூர்ணமான வாழ்க்கை நிற்கிறது. ஜான் வெஸ்லி அதை ஒரு நாள் புரிந்து கொண்டார். கிறிஸ்துவை நம்புகிறவராக இருந்தாலும் தன்னுடைய ரட்சிப்புக்கு முழுவதும் கிறிஸ்துவை நம்புகிறவராக அவர் இருக்கவில்லை. மெத்தடிஸ்ட் சபையை தோற்றுவித்தவர் ஜான் வெஸ்லி தான். மொரோவியர்கள் என்று அழைக்கப்பட்ட ஒரு இயக்கத்திலிருந்து தான் ரட்சிப்பை அவர் தெளிவாக புரிந்து கொண்டார். அதை பற்றி அவரே எழுதுகிறதை பாருங்கள். இந்த சம்பவம் நிகழ்ந்தது ஒரு புதன்கிழமை 1738 மே மாதம் 24 லண்டனில் இருக்கிற ஆல்டஸ்கோட் என்கிற ஒரு தெருவிலே மொரோவியருடைய கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திற்கு அவர் சென்றார். ரோமர் புத்தகத்திற்கு லூத்தர் எழுதிய முன்னுரையை அங்கே வாசித்தார்கள். அதை ஆச்சரியத்தோடு ஜான் வெஸ்லி கேட்டார். ஜான் வெஸ்லி சொல்கிறார், சரியாக 8:45 வாழ்க்கையில் முதல் முறையாக சுவிசேஷத்தை புரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்க வேண்டும். நேரத்தை கூட சரியாக அவரால் சொல்ல முடிகிறது. இன்றைக்கு நம்மால இந்த சமயத்தில் சுவிசேஷத்தை புரிந்து கொண்டோம் என்று சொல்வதற்கு இயலாமல் இருக்கலாம். ஆனால் சுவிசேஷத்தை நாம் புரிந்தாக வேண்டும். ரட்சிப்புக்காக கிறிஸ்துவில் மட்டுமே நம்பிக்கை உடையவனாக நான் மாறியதை அப்போது உணர்ந்தேன் என்று சொல்கிறார்.
அவர் என் பாவங்களை அகற்றினார், என் பாவங்களை அகற்றினார். பாவத்திலும் மரணத்திலும் இருந்து என்னை ரட்சித்தார் என்கிற நிச்சயம் எனக்கு கிடைத்தது என்று சொல்கிறார். எலன் ஒயிட் அம்மையார் சொல்வதை பாருங்கள். நமக்கு கொஞ்சமும் பங்கில்லாத அவருடைய நீதியால் நாம் நீதிமான்களாக்கப்படும்படிக்கு அவருக்கு கொஞ்சமும் பங்கில்லாத பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டார். அவருக்கு சொந்தமான ஜீவனை நாம் தரும்படிக்கு நமக்கு சொந்தமான மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு தெளிவாக எளிமையாக அவர்கள் சொல்லுகிறார் என்று பாருங்கள். இதை நாம் புரிந்து கொள்ளும்போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் மிகவும் மிகவும் பெரியது. ரோமரிலே பவுல் சொல்கிறார், மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறோம் என்று சொல்கிறார். இங்கே நியாயப்பிரமாணம் என்று அவர் சொல்வது சடங்காச்சார பிரமாணமும் ஒழுக்க பிரமாணமும் ஆகும். நாம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் நீதிமானாக்கப்படுவதில்லை. நீதிமானாக்கப்படுதல் என்பது பாவ மன்னிப்பை பெறுவதாகும். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே என்று 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறார். தேவன்தான் நமக்கு விடுதலையை தர முடியும். நம்முடைய கிரியைகள் இல்லை என்பதை நாம் தெளிவாக உணர்ந்திருக்க வேண்டும். தேவன் இதை செய்ததினால அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்லுவோமா, தேவன் நல்லவர், எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதற்கு சாட்சி. கிருபையினால் ரட்சிப்பு என்கிற கருத்தை சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் ஆபத்து இருக்கிறது. அந்த தவறான புரிதல் நம்மை எங்கே வழிநடத்தக்கூடியும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் தேவனை விசுவாசித்தால் போதும். தேவனுடைய கிருபையினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதால் நாம் எந்த பிரமாணத்துக்கும் கீழ்ப்படிய தேவையில்லை என்பது கிருபைத்துவம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆபத்து. கீழ்ப்படிதல் நமக்கு அவசியம் இல்லை. நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், தேவனை விசுவாசித்தால் போதும் என்று இவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் எபேசியர் 2:10 சொல்வதை மனதில் வைத்திருக்க வேண்டும். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். நாம் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். எதற்கு? நற்கிரியைகளை செய்வதற்கு. நான் தேவனுடைய பிள்ளை என்பதனால நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்ல முடியுமா? அவர் கிருபையினாலே அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறார். ஆனால் அவருடைய பிள்ளையாக நான் வாழ வேண்டிய விதத்தில் வாழ வேண்டும். அப்படியானால் கிருபை போதும் விசுவாசம் போதும் என்றால் என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்படுவதற்கு நம்முடைய விசுவாசம் போதும், அவருடைய கிருபை போதும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நற்கிரிகளை செய்கிறவர்களாகத்தான் வாழ்வார்கள். நற்கிரியை அவசியம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் ரட்சிப்புக்கு நற்கிரியை அவசியம் இல்லை என்பதுதான் நாம் மனதில் வைத்திருக்க வேண்டிய முக்கியமான கருத்து. ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? நல்ல கிரியைகளை செய்கிறவர்களாக இருப்பார்கள். கிரியைத்துவம் ஏன் நம் விசுவாசத்திற்கு கேடானது? கிரியைத்துவம் இன்னொரு ஆபத்தான புரிதல். நாம் நற்கிரியைகள் செய்தால்தான் நம் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பது கிரியைத்துவம். ஆனால் வேதாகமம் என்ன சொல்கிறது? ஏற்கனவே நாம் பார்த்தோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. நம்முடைய ரட்சிப்புக்கு கிரியைகள் அவசியமில்லை என்று பவுல் இந்த பகுதியிலே சொல்கிறார். வேதாகமத்தை நாம் தெளிவாக இருந்து கொண்டால் இதில் நமக்கு எந்த சந்தேகமும் எழும்ப வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய கிருபை போதும். ரட்சிக்கப்பட்டவர்கள் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக வாழ்வார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள்தான் உண்மையிலேயே
நற்கிரியைகளை செய்ய முடியும். அவருடைய செயல்கள் எல்லாம் அன்பின் அடிப்படையில் செய்யப்படுகிற செயல்களாக மாறும். அது உடனடியாக மாறிவிடுவதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது. சிலருக்கு வேகமாக மாறுகிறது, சிலருக்கு மெதுவாக மாறுகிறது. எப்படி இருந்தாலும் இந்த மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு செடி வளரவில்லை என்றால் அது செத்து போய்விடும் அல்லவா? அதுபோல நற்கிரியைகளிலே நாம் வளரவில்லை என்றால், மற்றொருத்தில் காட்டுகிற அன்பிலே, தேவனிடத்தில் காட்டுகிற அன்பிலே நாம் வளரவில்லை என்றால் நாம் செத்து விடுவோம். கிரியைத்துவத்தின் பிரச்சனை என்ன தெரியுமா? அன்பில்லாமல் கிரியை செய்வதுதான். அன்பின் அடிப்படையில் செய்யப்படுகிற கிரியை தான் தேவனுக்கு பிரியமானதாக இருக்க முடியும். அதனால் கீழ்ப்படிதல் விசுவாசத்தின் கனி என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டதின் விளைவுதான் கீழ்ப்படிதலை தவிர ரட்சிக்கப்படுவதற்காக கீழ்ப்படிதல் இல்லை. பவுல் சொல்வதை பாருங்கள், எபேசியர் 4:22. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷலை நீங்கள் கடைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. ஆம், ரட்சிக்கப்படும் போது பழைய மனுஷனை நாம் களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்கிறோம். மோசம் போக்குகிற செயல்களை விட்டு வெளியே வந்து நல்லது செய்கிறவர்களாக நாம் மாறுகிறோம். அந்த மாற்றம் நம்மில் நடக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த மாற்றம்தான் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. ரட்சிப்பு குறித்து உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது? அந்த நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். மத்திய கால கிறிஸ்தவர்கள் தங்கள் நம்பிக்கையினாலே எப்படிப்பட்ட செயல்களுடையவர்களாக இருந்தார்கள் பாருங்கள். வேதாகமத்தை நம்பின மத்திய கால கிறிஸ்தவர்கள் பலர் தங்கள் அர்ப்பணிப்பு நிமித்தம் மிகப்பெரிய விலையை செலுத்த வேண்டியிருந்தது. சித்திரவதை, சிறைவாசம், நாடு கடத்துதல், மரண தண்டனை போன்ற பலவிதமான துன்பங்களை அனுபவித்தார்கள். சித்திரவதை அனுபவித்தாலும் சித்திரவதை படுத்தினவர்களை ஆசீர்வதித்தார்கள். புரிகிறதா? கஷ்டப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். ஆனால் அந்த கஷ்டங்களையும் வேதனைகளையும் தந்தவர்களை அவர்கள் ஆசீர்வதித்தார்கள். இதுதான் அவர்களில் ஏற்பட்ட மாற்றம். இன்றைக்கு நம்மால் முடிகிறதா? உங்களை கஷ்டப்படுத்துகிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீர்களா? இது இல்லை என்றால் நான் கிறிஸ்தவன் இல்லை. என்ன துன்பத்தை ஒருவர் எனக்கு கொடுத்தாலும் அவரை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று பிடிவாதமாக இருக்கிற தன்மைத்தான் கிறிஸ்துவோடு எனக்கு தொடர்பு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அந்த தன்மை இல்லை என்றால் கிறிஸ்துவுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இவர் இப்படி இவ்வாறு ஆசீர்வதிக்க முடிந்தது. இருட்டிலும் ஈரமான நிலவரைகளிலும் பாட அனுபவித்த போது பிரகாசமான எதிர்காலம் குறித்த தேவ வாக்குறுதியை பற்றி கொண்டார்கள். தேவன் தங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை அவர்கள் நம்பியதால அவர் அன்பாக இருக்கிறார், நமக்கு என்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், அங்கே நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம் என்கிற நம்பிக்கை தான் தங்களை கொடுமைப்படுத்தினவர்களை ஆசீர்வதிக்கக்கூடியவர்களாக அவர்களை மாற்றியது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே அப்பியாசிக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். அவர் நமக்காக மரித்தார். நமக்காக மரித்த ஆண்டவர் எனக்கு உபத்திரவம் தருகிறவருக்காகவும் மரித்தார். கிறிஸ்தவர்களை கொலை செய்து வந்த பவுலை தேவன் மன்னிக்கவில்லையா? ஒருவேளை தேவன் இவர்களையும் மன்னிக்கலாம் என்கிற பார்வை நம்மை வித்தியாசப்படுத்தும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றி காட்டும். லூத்தர் சொல்வதை பாருங்கள், ஆவியானவர் நமது எதிரிகளை மேற்கொள்ள வேண்டும். பொதுவாக நம்முடைய எதிரிகளை ஆண்டவரை அழித்து போட வேண்டும் என்று தான் நாம் ஆசைப்படுவோம். இவர் எப்படி ஆசைப்படுகிறார் பாருங்கள், சமாதானமாக போகும்படி அவர்களை ஆவியானவர் நெருக்க வேண்டும்.
அவ்வாறு நடத்த வேண்டும் என்று ஜெபத்தில் போராடுங்கள். ஜெபமே நம் முக்கிய தேவை. சாத்தானின் கோபத்திற்கு தாங்கள் ஆளாகி இருப்பதை மக்கள் உணர்ந்து ஜெபிக்கட்டும். சாத்தான் நம்மை அழிப்பதற்கு ஆசைப்படுகிறான். அவனுடைய கோபத்தால் தான் சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக செயல்பட்டு வருகிறார்கள். ஆனால் அந்த மனிதர்கள் தப்ப வேண்டும். அவருடைய உள்ளத்திலே சமாதானம் வர வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபத்திலே போராடுங்கள். அப்படி நாம் ஜெபத்திலே அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தால் அவர்களை நம்மால் வெறுக்க முடியாது. நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று பவுல் கேட்கிறார். தம்மையே தந்தவர் நமக்கு வேறு எதை தரமாட்டார். அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்போது நாம் நிச்சயமாகவே எல்லோரையும் நேசிக்கிறவர்களாக மாறிவிடுவோம். நாம் நம்புகிற பிரகாரம் நம்பாதவர்கள் நமக்கு முன்னாக இருந்தால் அவர்கள் மேல் நமக்கு கோபம் வருகிறது. என்னுடைய நம்பிக்கை தான் சரியானது என்று சொல்வதற்கு நாம் உடனடியாக போராடுகிறோம். அந்த போராட்டம் தேவையில்லை. இயேசுவனுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். சீஷர்கள் சரியான நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்த சமயங்களில் உடனடியாக அவர்களை திருத்துவதற்கு கூட அவர் பிரயாசப்படவில்லை. கால அவகாசம் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய தன்மை என்ன என்பதை உணர்ந்து கொண்டால் நம்முடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும். எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ளாத மக்களுக்காகத்தானே தேவன் மரித்தார். நான் ஏன் பொறுமையோடு இருக்கக்கூடாது? அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு எப்போதும் இருந்தாக வேண்டும். பில்லி சண்டே என்னும் சுவிசேஷகரிடம் அமெரிக்காவில் உள்ள அயோவா மாநிலத்தைச் சேர்ந்த மேஜர் விட்டில் என்பவர் ஒரு சம்பவத்தை சொன்னாராம். மேஜர் விட்டில் குடியிருந்த பகுதியில் கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிப்பது வழக்கமாக இருந்தது. அவர்களை பிடிப்பதற்காக மேஜர் விட்டில் தலைமையில் ஒரு சிறு படையையே அமைத்திருந்தார்கள். ஒரு சமயம் கொள்ளையர்கள் வந்தபோது மேஜர் விட்டிலின் படை அவர்களை கைது செய்தது. அகப்பட்ட அனைவரையும் வரிசையாக நிறுத்தினார்கள். அத்தனை பேரையும் கொலை செய்வதற்கு துப்பாக்கியோடு படை வீரர்கள் நின்றார்கள். சுடுங்கள் என்று மேஜர் சொன்னால் உடனடியாக சுற்று விடுவார்கள். எல்லாம் ஆயத்தமாக இருந்தபோது வில்லி லீ என்கிற ஒரு வாலிபன் ஓடி வந்தான். ஓடி வந்து மேஜர் விட்டிலிடம் அவன் சொன்னான், அங்கே நிற்கிற அந்த மனிதன் என்று ஒருவரை கை காட்டினான். அவருக்கு மனைவியும் குழந்தைகளும் இருக்கிறார்கள். அவர் இல்லை என்றால் அவருடைய குடும்பம் அழிந்து போகும். எனவே தயவு செய்து அவரை விட்டு விடுங்கள். அவர் நிற்கிற இடத்துல நான் போய் நிற்கிறேன் என்று கெஞ்சினான். மேஜர் விட்டில் அமைதியாக இருந்தார். அவன் விடுவதாக இல்லை, போராடினான். அவரை விடுதலை செய்துவிட்டு அவருக்கு பதிலாக என்னை கொன்று விடுங்கள் என்று சொன்னார். கடைசியில் அவர் சம்மதித்தார். அவன் சுட்டிக்காட்டின மனிதனை விடுதலை செய்துவிட்டு வில்லி லீயை அந்த இடத்துல நிறுத்தினார்கள். இப்போது வீரர்கள் எல்லோரையும் சுட்டுக் கொன்றார்கள். கொல்லப்பட்ட அனைவரையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பெரிய குழியிலே போட்டு மூடுவதற்கு ஆயத்தமானார்கள். அப்போது விடுதலை செய்யப்பட்ட மனிதன் ஓடி வந்தான். வில்லி லீயின் உடலை எனக்கு தாருங்கள். அனுமதி பெற்று வில்லி லீயினுடைய உடலை சுமந்து சென்று ஒரு கல்லறை தோட்டத்தில் அடக்கம் பண்ணினான். இதுதாங்க கிரியை. வில்லி லீ தன்னிடத்தில் காட்டிய அன்பு இந்த மனிதனுடைய உள்ளத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. வில்லி லீக்காக நான் என்ன செய்ய முடியும்? இந்த உடலை அடக்கம் பண்ண முடியும், அவ்வளவு. நமக்காக மரித்த இயேசுவுக்காக நாம் என்ன செய்ய முடியும்?
அவருடைய உடலை அடக்கம் பண்ண முடியும்? இல்லை. நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ, அதுவும் நம்முடைய நன்மைக்காக நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அப்படி வாழ்ந்துவிட்டு போகலாம் அல்லவா? எதற்காக மற்றவர்களை நாம் விரோதிகளாக பார்க்க வேண்டும்? முதலில் ஒரு சிறு கல்லை வைத்தார் அந்த கல்லறைக்கு முன்பாக. பின்னர் 15 அடி உயர சலவை கல்லை வைத்திருக்கிறார். பக்கத்தில் இருக்கக்கூடிய படத்திலே அதைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். வில்லிலியின் நினைவாக வைக்கப்பட்டிருக்கிறது. கொலை செய்யப்படுகிறவர்களின் வரிசையில் என்னுடைய இடத்தை அவன் எடுத்துக்கொண்டு எனக்காக அவன் மரித்தான் என்று அந்த மனிதர் எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்து நமக்காக மரித்தார். நாம் அன்புள்ளவர்களாக இல்லாததினாலே மரித்தார். நாம் அன்புள்ளவர்களாக மாற வேண்டாம். பாவத்தை விட்டு ஓய வேண்டாம். ஜெபம் பண்ணும். மனுஷருக்கு விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் தருகிற தேவனே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். கீழ்ப்படிய எங்களுக்கு பலத்தை தார். இந்த நாள் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான நாளாக இருக்கட்டும். நாங்கள் எவரையும் விரோதிக்காமல் தேவன் மேலும் மனுஷர் மேலும் எங்கள் அன்பை காட்டுவதற்கு உதவி செய்யும். எங்கள் அருமையானவர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.